இன்றைய கேள்வி, ஒருவர் ஆங்கில மருத்துவத்தின் அறிவுரையின்படி சர்க்கரை நோயாளி என்று முத்திரை குத்தப்பட்டு 10 ஆண்டுகளாக மருந்துகள் சாப்பிட்டு வந்தார். இது கூடாது என்று எடுத்து கூறிய பிறகு அவர் மாத்திரை மருந்துகளை முழுவதுமாக நிறுத்தி 7 மாதங்கள் ஆகிவிட்டன. இடையில் அவர்களின் வீட்டில் இருப்பவர்கள் தொந்தரவின் காரணமாக பிளட் சுகர் செய்து பார்க்கப்பட்டது. அதில் 400 என்று இருந்தது. என் கேள்வி என்னவென்றால், எப்பொழுது அவருடைய பிளட் சுகர் லெவல் நார்மல் ஆகும்? அவர் இனிமேல் செய்யக்கூடியது என்ன? இன்று எந்த ஒரு நோய்க்கும் மூல காரணம் மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் என்பது தவிர வேறு இல்லை என்பது மருத்துவபூர்வமான அறிவியல் பூர்வமான அவர்களுடைய கண்டுபிடிப்பு. இது அவர்களுடைய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் இதற்கு முன்பே நாம் அறிந்திருக்கிறோம், நல்ல மனம் கொண்டிருந்தால் எந்த நோயும் உங்களை அணுகாது. இருதயத்தில் யார் நோய் கண்டுள்ளார்களோ அவர்களுக்கு எந்த நோயும் தலை தூக்கும் என்பதில் சந்தேகமில்லாமல் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் நோய் என்றால் அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்களுக்கு ஒரு நோயின் உச்சகட்டத்தின் போது உங்களுடைய இருதயத்தில் பயமும் நடுக்கமும் குடிகொண்டு விடுகிறது. இந்த நோயின் காரணமாக நாம் இறந்து விடுவோம் என்று டாக்டர்கள் கூறும் பொழுது இன்னும் பயம் உச்சகட்டத்தை அடைகிறது. இப்பொழுது மனிதர்கள் கூறுவார்கள், உங்களுடைய மனதை தளர விட்டுவிட வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். இது ஒன்றுதான் ஒவ்வொரு நோய்க்கும் அதனுடைய குணம் பெறுதற்குரிய மூல ஆதாரமாக இருக்கிறது. உங்களுடைய மனதில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு கவலையோ பயமோ, எந்த ஒரு நோயை கொண்டும் அல்லது ஒரு கஷ்டத்தை கொண்டும் ஏற்பட்டுவிட வேண்டாம். இது உங்களுடைய உடலினுடைய ஒட்டுமொத்த நன்மைக்காகவும் உள்ளத்தினுடைய அமைதிக்காகவும், அந்த அமைதியின் காரணமாக உங்களுடைய உடல் கூறுகளில் ஏற்பட்டக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பதன் அடிப்படையிலும் இப்பொழுது நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இது புதிய அறிவுறுத்தல் கிடையாது, யாவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. இன்று மருத்துவபூர்வமான கண்டுபிடிப்பு என்று இவர்கள் கூறிக்கொண்டிருப்பது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், மனதில் ஏற்படக்கூடிய இந்த உளைச்சல்களும் வேதனைகளும் அமைதியின்மையும் தான் ஒவ்வொரு நோய்க்கும் காரணம் என்பது ஏற்கனவே நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஞானங்களின் பின்னணியாகும். இதை தவிர்த்து இன்று நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்கள் இப்பொழுதும் கூட சுகர் என்றால் என்ன, அது ஏன் ஏற்படுகிறது என்று தெரியாது. ஆகவே இந்த குறிப்பிட்ட நோயாளி அல்லது எல்லா நோயாளிகளும், ஆங்கில மருத்துவத்தை மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளியும் 400 சுகர் என்று வந்துவிட்டது, 500 சுகர் என்று வந்துவிட்டது என்று 7 மாதங்களுக்கு பிறகு கூறுகிறார்கள். இப்பொழுதுதான் முதல் முறையாக டெஸ்ட் செய்து பார்க்கப்பட்டது. இந்த 7 மாதங்களும் 400 தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிய வேண்டும். இதை பார்த்த பிறகு உடனே இது அதிகமாகிவிட்டது, அளவுக்கு மிஞ்சிவிட்டது, சரியான தருணத்தில் பார்த்துவிட்டோம், 400 தாண்டும் பொழுது நீங்கள் உடனடியாக மருந்து மாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுவதெல்லாம் அப்பட்டமான பொய். இந்த 7 மாதங்களும் 400க்கு மேலாகவே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவருடைய நோயினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அந்த பிளட் சுகர் அதிகமாக வேண்டும், குறைய வேண்டும், தன்மைகளுக்கு ஏற்றவாறு. இதுதான் ஒரு மனிதனுடைய அனைத்து
இயக்கங்களுக்கும் பொதுவான தேவை இந்த எரிபொருள், பிளட் சுகர் என்ற இந்த எரிபொருள். எப்பொழுது பிளட் சுகர் குறைந்து விட்டதோ உங்களுக்கு எரிபொருள் கிடையாது. ஆகவே உங்களுடைய இயக்கங்கள் தடைபடும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்ற இயக்கம் உட்பட அனைத்தும் தடைபடும். எனவே நீங்கள் இந்த 400 மில்லிகிராம் சுகர் ஏறிவிட்டது என்று இப்பொழுது பார்த்திருக்கிறீர்கள். 7 மாதங்களும் அதுதான் இருந்திருக்க வேண்டும். இதன் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான தீமையும் ஏற்படவில்லை. இதற்கு முன்பாக 10 வருடங்கள் நீங்கள் இந்த மாத்திரைகளை உட்கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாத்திரைகளை உட்கொண்டதன் காரணமாக உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. இந்த 7 மாதங்களில் 400 மில்லிகிராம் இதை நீங்கள் ஆரம்பத்திலே விட்டு வைத்திருந்தால், இந்த 10 வருடங்களுக்கு முன்பாகவே அப்படியே நீங்கள் மருந்துகளை மேற்கொள்ளாமல் விட்டிருந்தால் இந்நேரம் அந்த சுகர் என்ற ஒரு வியாதி இல்லாமல் ஆகியிருக்கும். சுகர் எப்பொழுது அதிகமாகும் என்றால், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய மனநோய்களும் உடல் நோய்களும் அதிகமாகும் பொழுது சுகர் கண்டிப்பாக உயர வேண்டும். ஏனென்றால் இது மன அயற்சியின் காரணமாக, உடல் உறுப்புகளின் அழற்சியின் காரணமாக, மனச்சோர்வின் காரணமாகவும் மன அழுத்தத்தின் காரணமாகவும் நிச்சயமாக இந்த பிளட் சுகர் அதிகரித்தால் தவிர உங்களால் அந்த மன அழுத்தத்தையும் அயற்சியையும் அழற்சியையும் நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது. ஆகவே இந்த ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடிய வீணான செயல்களிலிருந்தும் உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். ஒன்றுமே புரியாத நிலையில் அவர்கள் உங்களுக்கு 10 வருடங்கள் உங்களுக்காக மருந்து மாத்திரைகளை கொடுத்து உங்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் செயலிழக்க செய்து விட்டார்கள். ஆகவே இனி உங்களுக்கு இந்த நோயை நீக்குவதற்காக, மருந்துகளின் காரணமாக ஏற்பட்ட இந்த நோயை நீக்குவதற்காக இன்னும் அதிகமாக பிளட் சுகர் அதிகமாகத்தான் செய்யும், உயரத்தான் செய்யும், குறையாது. உங்களுடைய நோய்கள் இல்லாத நோய்கள் புதிதாக உருவாகும். எனவே இந்த ஆங்கில மருத்துவம் என்ற போக்கை விட்டும் நீங்கள் உங்களை விலக்கிக் கொண்டால் அது ஒன்றே போதுமானது. 7 மாதங்களுக்கு பிறகு பார்க்கக்கூடிய இந்த ஒரு சுகர் லெவல் 7 மாதங்களும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அவர் நன்றாகவே இருந்திருக்கிறார். ஆகவே இந்த ரிப்போர்ட்டை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வேலையை பாருங்கள். இனி என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார். இந்த ரிப்போர்ட்டுகள் அனைத்தையும் குப்பையில் போட்டுவிட்டு வேலையை பாருங்கள். இது ஒன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. மனதை தளர விடாதீர்கள். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். 7 மாதங்களும் இந்த 400 சுகர் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. மருந்துகளை கொண்டு நீங்கள் குறைப்பீர்களானால் மீண்டும் அந்த சுகர் இன்னும் மேலேறும். இன்னொரு 10 வருடங்களில் இந்த மருந்துகளின் காரணமாக நீங்கள் பல நோய்களுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறையும். ஆகவே இந்த நோய் என்று வகையில்லாமல் நீங்கள் உங்களுடைய உடல் நலனால் பாழடிக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய இருதயங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாதையின் பக்கம் வாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோய் என்னவென்றால் சந்தேகம். அந்த நோய் என்னவென்றால் வரம்பு மீறுதல். அந்த நோய் என்னவென்றால் நன்று தெரிந்திருந்தே நீங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த நோய். என்னுடைய இருதயத்தில் நோய் இல்லாமல் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய மனதின் அடிப்படைக்கு நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய மனதில் எந்த எண்ணங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது உங்களுடைய தேவையான எண்ணங்களாக இருக்கின்றன, அவசியமான தேவையான எண்ணங்களாக இருக்கின்றன. ஒன்று கூட வீணான எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் உருவாவதில்லை. ஆகவே அந்த இருதயம் நல்ல நிலையில் இருக்கிறது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையில், அது எனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்ற அடிப்படையில் நீங்கள் வாழும் வரையில் உங்களுடைய இருதயத்தில் நோய் இல்லை. எப்பொழுது முதல் முறையாக அந்த எண்ணத்தில் ஒரு சந்தேகம் எடுகிறதோ, உங்களுடைய தேவையில் இது தனக்கு நிறைவேறுமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறதோ, அப்பொழுது முதல் முறையாக நோய் உருவாகிறது. அந்த எண்ணத்தில் ஒரு தோய்வு, எனக்கு தேவை, அத்தியாவசியமான தேவை என்ற அந்த எண்ணத்தில் என்னுடைய அவநம்பிக்கையை கொண்டு அதை நான் தீண்டும் பொழுது, எப்பொழுது அந்த எண்ணத்தில் ஒரு சோர்வு ஏற்படுகிறதோ அது உடல் சோர்வு ஆகும். மனச்சோர்வு உடல் சோர்வுக்கு வழிவகுக்கிறது. என்னுடைய இருதயத்தில் இப்பொழுது ஒரு தேவை, எனக்குரிய நோய்கள் அனைத்தும் குணமாக வேண்டும் என்று. ஆனால் மனிதர்களை பார்க்கும் பொழுது எந்த மனிதரிடத்திலும் அந்த அறிவு கிடையாது. என்னுடைய ஒரு நோயை குணமாக்கக்கூடிய அறிவு, குணமாக்க வேண்டும் என்று என்னுடைய இருதயம் விரும்பக்கூடிய அந்த விருப்பத்திற்கு உதவக்கூடிய ஒரு அறிவு மனித சமுதாயத்தில் கிடையாது.
உலக அளவில் மருத்துவ சமுதாயத்திலும் கிடையாது. உலகம் அழியும் வரையில் அந்த தேவையை நிறைவேற்ற எந்த ஒரு மனித அறிவு கிடையாது என்பதை இன்று நீங்கள் நம்புங்கள். மனிதர்களையோ அவர்களுடைய அறிவையோ ஒரு காலம் உங்களுடைய நன்மைக்காக என்று நீங்கள் எண்ண வேண்டாம், நம்பிக்கை கொள்ள வேண்டாம். மனிதர்களை நீங்கள் நம்பும் பொழுதும், மனிதர்களுடைய அறிவை உங்களுடைய நல்வாழ்வுக்கு நீங்கள் ஏற்கும் பொழுதும், உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மகத்தான அந்த உணர்வுகள் நன்மையை கொண்டு உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளாக உருவாகக்கூடிய உங்களுடைய உணர்வுகள் சோர்வுக்கு உள்ளாக்கப்படும். பின்னர் அது பலகீனமாக்கப்படும். அந்த பலகீனத்தில் நீங்கள் அந்த எண்ணத்தை சாகடித்து விடுவீர்கள். ஒவ்வொரு எண்ணமும் சாகடிக்கப்படும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வெளிப்புற உடல் உறுப்புகளில் ஒரு பாகம் சோர்வுக்குள்ளாக்கப்படுகிறது. அந்த பாகம் பின்னர் பலவீனத்துக்குள்ளாக்கப்படுகிறது. பின்னர் அந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது. உங்களுடைய எண்ணங்களின் நேரடி விளைவு அந்த உறுப்புகளின் மீது இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் உள்ள நோய் என்னவென்றால், உங்களுக்காக அழகான ஒரு எண்ணமாக உங்களுடைய இறைவனால் ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்கை கொண்டு உங்களுடைய இருதயம் அமைதியடைகிறது, நிம்மதியடைகிறது. உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு வேண்டும், நிச்சயமாக அது வேண்டும் என்று இறைவனுடைய சொல் உங்களுடைய மனதில் எண்ணங்களாக உதிக்கிறது. அந்த எண்ணங்களில் நீங்கள் வாழவும் ஆசைப்பட்டீர்கள், வாழவும் தலைப்பட்டு விட்டீர்கள். பின்னர் உங்களுடைய அறிவின் பக்கம் திரும்பும்பொழுது இது சாத்தியமில்லை என்று நீங்கள் எப்பொழுது மனித அறிவை கொண்டு இறை வாக்கை, இறைவனுடைய ஒரு அருளை நீங்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்று உங்களுடைய இருதயத்தில் நோய் உருவாகிறது. அந்த இருதயத்தில் உள்ள பலவீனத்தை நீங்கள் உடனடியாக விழிப்புணர்வுடன் இருந்து போக்கிக் கொள்ளுங்கள். என் இறைவனே, நீ அளித்த ஒரு அருள் வாக்கில் நான் என்னுடைய சந்தேகத்தை கொண்டு, என் அறிவின் சந்தேகத்தை கொண்டு, மனிதர்களுடைய அறிவின் போக்கை கொண்டு நான் அதை நம்பிக்கை கொண்டு விட்டதன் காரணமாக உன்னுடைய அருளை நான் நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டேன். என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகத்தான ஒரு எண்ணம், உன்னுடைய வாக்கை நான் இன்று நிராகரிக்கக்கூடிய நிலையில் பலகீனவனாக ஆகிவிட்டேன். நீ என்னை பாதுகாக்காவிட்டால் நிச்சயமாக என்னுடைய நஷ்டத்திற்கு நானே காரணமாகிவிடுவேன். நீயே உறுதிப்படுத்துவோரில் மிகச்சிறந்தவன். என் இறைவனே, உன்னைத் தவிர நான் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று நீங்கள் இறைவன் பக்கம் உங்களுடைய பிரார்த்தனையை திருப்புங்கள். மீண்டும் அந்த எண்ணங்கள் உறுதி பெறும். உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை உங்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் அந்த இருதயம் இருக்கிறது. உங்களுடைய இரத்த ஓட்டத்தை நடத்துவதற்காக அல்ல. அது இரண்டாம் தரமானது. உங்களுடைய மனம் நிம்மதியை கொண்டிருந்தால் இரத்த ஓட்டம் சுகமாக இருக்கும். உங்களுடைய மனம் அமைதியடைந்து மனம் செத்துவிட்டால் இரத்த ஓட்டத்தில் உயிர் இல்லை. பெரும்பாலும் உயிரில்லாத இரத்த ஓட்டம் நம்மில் நடந்து கொண்டிருக்கின்றது. அது வெறும் ஜடம் போன்று உங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் உடலில் சுற்றி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மூச்சுக்கும் உங்களுடைய வயிறு, உங்களுடைய புற உறுப்புகள் இயங்குவதற்காக அதில் உணர்வுகள் இல்லை. பார்வை இருக்கிறது, இரத்த ஓட்டம் இருக்கிறது, பார்வை இருக்கிறது. ஆனால் பார்வையில் நான் பார்க்கக்கூடிய பொருளிலிருந்து எந்த ஒன்றையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் அங்கு இல்லை. காதுகள் கேட்கின்றன, ஆனால் ஒரு திரை கிடைக்கிறது. எந்த ஒரு கேள்வியிலிருந்தும் நான் விளங்கிக் கொண்டு என் இருதயத்தை சுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நன்மை என்னுடைய விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயமாக அங்கு அமையப்பெறவில்லை. ஆகவே என்னுடைய இருதயத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தில் மன நோய் ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்களானால், மனநோய் இல்லாத அமைதியும் நிம்மதியும் கொண்டிருக்கூடிய அந்த இருதயத்தில் உணர்வுகளும் உயிரோட்டமும் அதிகம். இந்த உணர்வுகளும் உயிரோட்டமும் தான் உங்களுடைய இருதயத்தை இயக்குகின்றன. அதன் காரணமாக இரத்த ஓட்டத்துடன் உணர்வுகளும் உயிரோட்டமும் சேர்ந்து பாய வேண்டும். இந்த உண்மைக்கு புறம்பான மருத்துவர்களுக்கு புரியாது. அவர்கள் வெறும் சவ்வு பை இயங்கக்கூடிய இந்த இரத்த ஓட்டத்தை மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர அவர்களுக்கு உண்மை விளங்காது. அவர்களுடைய பெருமையின் காரணமாக இருதயம் மூடப்பட்டு விட்டது. எந்த ஒரு நோய்க்கும் அவர்கள் விடிவு காண முடியாது. பெரும் மேதைகள் என்றும் சிறப்பு மருத்துவர்கள் என்றும் தங்களை தாங்களே பறைசாற்றிக் கொள்வார்களே தவிர அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய செயல்பாடும், அவர்களுடைய திறனும் அவர்களை பூஜ்யம் என்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும். நீங்கள் இந்த மருத்துவர்களையும் மருந்துகளையும் மருத்துவ முறைகளையும் நீங்கள் நம்புவீர்களானால்
உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்றோ சாகடித்து விட்டீர்கள் அல்லது சாகடிக்க துணிந்து விட்டீர்கள். இன்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த மகத்தான ஒரு தருணத்தில் நீங்கள் இப்பொழுது காலடி வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நோயை நீங்கள் அகற்றிக்கொள்ளக்கூடிய அந்த பணியில் இப்பொழுது நீங்கள் இறங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தில் எந்த ஒரு நோயும், சந்தேகம் என்ற ஒரு நோய் உங்களுடைய இருதயத்தில் இறை வாக்காக இறக்கியொள்ளப்பட்ட அந்த எண்ணத்தை சாகடிக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடாது. அதனுடைய தன்மைகளை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை எதில் அமைந்திருக்கிறது என்றால் உங்களுடைய மன நிம்மதியிலும் அமைதியிலும் அமைந்திருக்கிறதே தவிர உங்களுடைய மருந்துகளாலோ மருத்துவர்களாலோ மருத்துவ முறைகளாலோ நீங்கள் நிம்மதி அடைய முடியாது. மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொண்டு மன நிம்மதியையும் அமைதியையும் பெற முடியாது. எந்த மருத்துவராலும் இதை எதிர்க்கவும் முடியாது. மன நல மருத்துவ நிபுணர் இவர் மூளையை சாகடிக்கக்கூடியவரை தவிர இவருக்கு மனதின் மீது எந்த விதமான ஒரு அதிகாரமோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு திறனோ அற்றவர் மனநல மருத்துவர். மனம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்கள் தெரிந்ததெல்லாம் மூளை ஒன்றுதான். இந்த மனம்தான் மூளையை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியாது. மனம் எங்கு அமைந்திருக்கிறது என்பதும் தெரியாது. ஆனால் மனநல மருத்துவர். மனம் என்பது உங்களுடைய இறை வாக்குகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதன் காரணமாக மனம் அமைதி பெறுமே தவிர மருந்துகளின் காரணமாக மூளையை சாகடிக்கிறீர்களே தவிர மனதில் இருக்கக்கூடிய ஒரு நோயை நீங்கள் நீக்கிக் கொள்வர்கள் இல்லை. தன்னை இருதயத்தின் மீது ஆதிக்கம் உடையவர்கள் என்று எவராவது கூறுவாரையானால் அவர் மகா மோசமான நயவஞ்சகர், பொய்யர். ஒவ்வொரு நோயும் உங்களுடைய இருதயத்திலிருந்து உருவாகிறது என்பதை நீங்கள் இன்று உணர வேண்டும். அந்த இருதயம் உங்களுடைய மனதால் இயக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். மனம் தூய்மையாக இருக்கும் வரையில் உங்களுடைய உடல் தூய்மை பேணப்படுகிறது. மனம் அசுத்தமாகும் பொழுது உங்களுடைய உடலும் அசுத்தம் நிறைந்ததாக ஆகிறது. ஏனென்றால் அங்கு உணர்வும் உயிரோட்டமும் உள்ள இரத்த ஓட்டம் கிடையாது. வெறும் ஜடம் போன்ற இரத்த ஓட்டம். அதில் கழிவுகள் நீக்கப்படாது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பி ஆக வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதை அறிவிக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவிப்பின் மீது பின்னர் அவநம்பிக்கை கொள்ளாதிருக்க வேண்டும். யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, தன்னுடைய இருதயத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ, இருதயத்தில் இறக்கப்பட்ட அந்த உண்மைகளின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த இருதயத்தில் அமைதியையும் நன்மையையும் நிச்சயமாக இறைவன் குடிகொள்ளச் செய்கின்றான். உங்களுடைய தேவையெல்லாம் இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்க, உங்களுடைய தேவை இதுதான் என்று நீங்கள் தெளிவாக உணர்ந்திருக்க, பின்னர் நீங்கள் அதை நிராகரிப்பது என்பது உங்களுக்கு நீங்களே வரம்பு மீறுவதாகும். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அணுவளவும் அநியாயம் செய்யவில்லை. மாறாக நீங்கள் உங்களுக்கு கேடு விளைவித்துக் கொள்கிறீர்கள். எவ்வாறென்றால் இறைவனுடைய வாக்கை நீங்கள் தூர எறிந்துவிடும் பொழுது, எதை கொண்டு தூர எறிகிறீர்கள் என்றால் உங்களுடைய அறிவை கொண்டுதான். என்னுடைய அறிவா அல்லது இறைவன் எனக்கு இறக்கி அருள் செய்த என்னுடைய தேவைகளா? எது மிஞ்ச வேண்டியது? என்னுடைய அறிவுக்கு எது பொருத்தமில்லையோ அதை நான் நீக்கிக் கொள்கிறேன். என் அறிவு எதை கொண்டு பொருந்திக் கொள்ளாதோ அதை நான் நீக்கிவிடுகின்றேன். என்னுடைய அறிவுக்கு எது எட்டவில்லையோ அதிலிருந்து நான் விலகுகிறேன். உங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி, இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தேவைகளை நீங்கள் மீற முடியாது. காலை கடன்களை கழிக்கச் சென்றாலும் சரி, அந்த உணர்வுகளின் தேவையை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உபயோகித்து நான் 7 மணிக்கு டாய்லெட் போய்விடுவேன் என்று போய் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது வராது. அவன் எப்பொழுது அறிவிக்கிறானோ அப்பொழுது அந்த தேவையை நீங்கள் நீக்கிக்கொள்ள செல்லுங்கள். கழிவுகளை நீக்கிவிட்டால் நீங்கள் சுகமாக இருக்கலாம், இனிமா கொடுத்து விட்டால் சுகமாக இருக்கலாம். அவ்வாறல்ல. அது எப்பொழுது உங்களுக்கு அந்த தேவையை உணர்த்துகிறதோ, அந்த உணர்வுகளும் உபாதைகளும் லேசாக வரும்பொழுது நீங்கள் சென்று உங்களுடைய காலை கடன்களை கழித்தால் அது உண்மையானது. மற்றபடி ஒவ்வொரு நாளும் இனிமா கொடுத்து கொண்டு என்னுடைய குடலை நான் தூய்மையாக்கி கொண்டேன், நிச்சயமாக அது தூய்மையானதல்ல. ஒரு சொற்ப சுகம், அதை தொடர்ந்து இன்னும் வர இருக்கிறது மிக பெரும் கேடு. ஆகவே உங்களுடைய தேவைகளின் பக்கம் திரும்புங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதனுடைய உபகரணத்தையோ
எந்த ஒரு மனிதனுடைய அறிவையோ நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் இறைவன் எனக்கு அருள் புரிந்தால் தவிர எனக்கு நன்மைகள் இல்லை என்பதை நீங்கள் இப்பொழுது உணர வேண்டும். சொற்பமான அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் விரும்புவதில் ஒரு சிலவற்றை ஒரு சிறிய அளவில் நீங்கள் உங்களுக்காக நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியும். அதை கொண்டு நான் அறிவு பெற்றவன், என்னுடைய தேவைகள் என்ற அறிவை கொண்டு நிறைவேற்றிக் கொள்பவன் என்று நீங்கள் கூறுவீர்களானால் அது நாளடைவில் உங்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது வழியறியாது திகைத்து போய்விடுவீர்கள். உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் பொழுது பசி உணர்வு ஏற்படுகிறது. அந்த பசிக்கு நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற தேவையை உணர்த்துபவனும் அந்த நேரத்தில் இறைவன் உணர்த்துகிறான். உங்களுடைய தேவைகள் உடல் சோர்வின் பொழுது இப்பொழுது பசி உணர்வை ஏற்படுத்தி இந்த பசிக்கு உணவு வேண்டும் என்ற அந்த உணவை தேவையையும் உங்களுக்கு உருவாக்கி ஏற்படுத்தி உணர்த்தி பின்னர் எந்த உணவு வேண்டும் என்பதற்கான ருசியையும் அதற்கான மனதையும், எந்த உணவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற மனதையும் இறைவன் ஏற்படுத்துகிறானே தவிர அதை நீங்கள் ஏற்படுத்துவதில்லை. பசிக்கு உணவு மட்டுமல்ல, பசிக்கு ருசி முக்கியமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் ஏற்படுத்துவதில்லை. எனவே இறைவனுடைய கட்டளைக்கு நீங்கள் அடிபணியுங்கள். எனக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு சாப்பாடு, போய் உட்கார்ந்து விட்டால் பசி இல்லை, எழ வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடைய டைம் டேபிள் அங்கு அடிபடுகிறது, உங்களுடைய அறிவு அங்கு அடிபடுகிறது. நீங்கள் உணவு உட்கொண்டு விட்டால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள். அந்த உணவு உட்கொண்ட பிறகு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். உணவு சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு வயிற்று உபாதைகள், உணவு சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு வயிற்று உபசமாக இருக்கிறது, உணவு சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு சோர்வு ஏற்படுகிறது, உணவு சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு தூக்கமே வருது, சாப்பிட்ட உடனே தூக்கம் அசத்துது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இதெல்லாம் உங்களுடைய அறிவுக்கு பொருந்தாது. உங்களுடைய அறிவை கொண்டு உணவு சாப்பிட்டு விட்டால் நான் நன்றாக இருப்பேன், அதே போன்றே உணவு குறைத்து விட்டால் இப்பொழுது நான் நன்றாக இருப்பேன், பட்டினி கிடந்தால் நன்றாக இருப்பேன், எடை குறைந்தால் நன்றாக இருப்பேன். மருத்துவர்கள் கூறுகிறார்கள் உணவை குறையுங்கள், உடல் எடையை குறையுங்கள். உணவை குறைத்துவிட்டால் உடல் எடை எனக்கு குறைந்து விடுகிறது, ஆனால் பலவீனமானவனாக ஆகிவிடுகிறேன். என்னுடைய சோர்வின் காரணமாக எனக்கு வேலைகளில் ஈடுபட முடியவில்லை. அந்த டாக்டர்களுக்கு மனம் என்ற ஒன்றை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர்கள் வெறும் பொருள் அடிப்படையிலேயே பார்த்து பழகியவர்கள். உயிரோட்டமும் மனதின் திண்மையும் என்னவென்று தெரியாத நிலையில் இந்த மருத்துவர்கள் தங்களுடைய பெருமை எனும் அறிவை கொண்டு எந்த அளவுக்கு உங்களை அலைக்கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை அலைக்கழிக்கிறார்கள். உங்களுடைய உணர்வுகளின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பசிக்கும் போது உணவை சாப்பிடுங்கள். காலை கடன்களை கலைக்கக்கூடிய அந்த உணர்வு வரும்பொழுது அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் வயிற்று உபாதை ஏற்படுமானால் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஏனென்றால் இந்த வயிற்று உபாதை ஏற்படக்கூடாது, இது உங்களுக்கு அசௌகரியம் என்பதை உணர்த்துவதும் இறைவன் தான். இந்த அசௌகரியம் என்றும் ஏற்படக்கூடாது என்பதை உணர்த்துவதும் உங்களுடைய இறைவன் தான். ஆகவே இப்பொழுது நீங்கள் உங்களுடைய காலை கடன்களை கழிக்க உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி ஒருபோதும் நீங்கள் கழிக்கப் போவதில்லை. உங்களுடைய வயிறு சுத்தமாக போவதில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய முயற்சியில் இருந்தாலும் சரி, அதனையும் நீங்கள் முழுமையாக அரைகுறையாக தவிர நீக்கிக் கொள்ள முடியாது, நிறைவேற்றிக் கொள்ளவும் முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய அறிவில் எதை நீங்கள் உபயோகப்படுத்துவீர்கள்? உங்களுடைய அறிவுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் அற்பமான சொற்பமான காலத்திற்குரிய ஒரு நெருக்கடியான ஒரு சுகம்தான். அதில் விசாலமான ஒரு நன்மை கிடையாது, நிம்மதி கிடையாது என்பதையும் நீங்கள் உணருங்கள். வயிறார சாப்பிடலாம், வயிறார சாப்பிட முடியாது. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படணும். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சிருச்சு, உங்களால் முடியாது. உங்களுக்கு தேவையானது உங்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய உயிரோட்டமும் உங்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இறைவனின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தை அவநம்பிக்கையை கொண்டும் உங்களுடைய அறிவை கொண்டும் தீண்ட வேண்டாம். இருதயத்தில் எது விதைக்கப்படுகிறதோ அதை அப்படியே நம்பி பழகுங்கள். உங்களுடைய இருதயத்தில் ஒன்று உங்களுடைய தேவையாக இருக்கிறது. அந்த தேவையில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அந்த நன்மையை நீங்கள் உங்களை அறியாமலேயே விரும்பியோ விரும்பாமலோ அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு அதை உரசி பார்க்கும் வரையில், உரசி பார்க்காத வரையில் ஏற்றுக்கொள்கிறீர்கள். எப்பொழுது உங்களுடைய அறிவை கொண்டு அதை உரசி பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் முதல் முறையாக அந்த அழகான ஒரு இறை வாக்கு நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு தொய்வையும் ஒரு சோர்வையும் ஒரு பலகீனத்தையும் ஏற்படுத்துகிறீர்கள். அந்த உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது.
நன்மையும் தீமையும் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் தெளிவாக பிரித்தறிவிக்கப்படுகிறது. எது உங்களுக்கு நன்மை, எது உங்களுக்கு தீமை என்றும் தெளிவாக பிரித்தறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உபயோகப்படுத்தும் ஒவ்வொன்றும் தீமை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த அளவுக்கு தீமை என்றால், எதிலுமே முழுமையாக என்னுடைய அறிவை கொண்டு நான் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. இன்னைக்கு நான் பிஸ்னஸுக்கு போகிறேன், அந்த பிஸ்னஸுக்கு போகும்போது நான் என்னுடைய அறிவை கொண்டு நான் போகிறேன். அங்கே எனக்கு பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா என்பது எனக்கு தெரியாது. வாடிக்கையாளர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்பது எனக்கு தெரியாது. வருபவர்கள் தாராளமாக என்னுடைய லாபத்தை கொடுப்பார்களா அல்லது லாபத்தில் எனக்கு நிச்சயமாக குறை செய்வார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய மனதில் இறைவன் இந்த கடைக்கு செல்லுங்கள், இதில் இருப்பவர்கள் நல்லவர்கள், இங்கு நல்ல பொருள் கிடைக்கும், அவர்கள் பணிவானவர்கள், உங்களுடைய தேவை நிறைவேற்றுவார்கள் என்று அவர்களுக்கு மனதில் பட்டால் வருவார்கள். வாடிக்கையாளர்களுடைய மனதில் இறைவன் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினால் தவிர உங்களிடம் வரமாட்டார்கள். அவ்வாறு இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு வாடிக்கையாளர்களின் மனதை உங்கள் பக்கம் திருப்பி அதிகமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு அமைத்து தந்தால், நீங்கள் கடையை மூடிவிட்டு செல்லும் பொழுது என் அறிவின் திறமையின் காரணமாக நான் இதை சம்பாதித்தேன் என்று இறைவனுக்கு புறம்பான, இறைவனுக்கு பணிவில்லாத, இறைவனுக்கு நன்றி கட்டத்தனத்துடன் வீட்டுக்குள் பெருமை கொண்டவர்களாக செல்வீர்களே தவிர இறைவனுக்கு பணிந்தவர்களாக ஒருபோதும் நாம் செல்வதில்லை. மறுநாள் அதே அறிவை கொண்டு நீங்கள் செல்லும் பொழுது எந்த விதமான வியாபாரமும் அங்கே கிடையாது. உடனே முகம் சோர்ந்து விடுகிறது. ஏன் இன்னைக்கு அந்த அறிவு என்னாச்சு? நேற்று இருந்த அறிவு அப்படியே இருக்குது, இன்னைக்கு ஏன் உங்களுக்கு அந்த வியாபாரம் நடக்கலை? இறைவன் நாடினால் தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நான் என் அறிவின் திறமையின் காரணமாக சம்பாதிக்க பெற்றேன் என்று நீங்கள் கூறுவீர்களானால் அங்கு உங்களுடைய இருதயத்தில் நோய் உருவாகிறது. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பலமான அடி அன்று நீங்கள் அதன் மீது ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு வாழ்ந்து விடுவேன் என்று நீங்கள் நம்பும் காலமெல்லாம், நான் படித்தவன், எஜுகேட்டட் பர்சன் என்று நீங்கள் உங்களை பெருமை கொண்டவர்களாக கருதுவீர்களானால் அங்கு உங்களுடைய இருதயத்தின் வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. காலத்தின் மீது சத்தியமாக நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு சம்பாதித்தேன் என்று பெருமை கொள்ளும் காலமெல்லாம், பெருமை கொண்டிருக்கக்கூடிய நேரமெல்லாம் அதனுடைய விளைவுகளாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் இடி விழ இருக்கிறது, பெரும் சரிவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய கஷ்டங்களுக்கும் உங்களுடைய நஷ்டங்களுக்கும் நீங்கள் முழுமையான காரணமாக அமையிருக்கிறீர்கள். அந்த சமயத்தில் வேதனையும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை வந்து தீண்டக்கூடிய அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய தவறுகளை உணர்பவர்களாகவும் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இருதயம் செத்துவிட்டது, உண்மைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் அங்கு இல்லை. ஆகவே உங்களுடைய கஷ்டங்களிலிருந்தும் உங்களுடைய வீழ்ச்சிகளிலிருந்தும் படுத்துயரங்களிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவது என்பது உங்களுக்கு விளக்கப்பட்டதாக இருக்கிறது. இன்று நீங்கள் உணர்வுடையவர்களாக இருப்பீர்களானால் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதுவரையில் நான் என்னுடைய பெருமையின் காரணமாக வாழ்ந்திருக்கிறேன். நான் படித்தவன் என்ற பெருமை எனக்கு இருந்தது, நான் பணம் படைத்தவன் என்ற பெருமை எனக்கு இருந்தது, நான் சமுதாயத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவன், எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் இருக்கிறது என்ற அந்த உணர்வு இருந்தது. அவ்வளவும் என்னுடைய பெருமையின் காரணமாக நான் சம்பாதித்தேன், என்னுடைய உழைப்பின் காரணமாக, அயராத முயற்சியின் காரணமாக, இரவு பகல் தூங்காதன் காரணமாக. இந்த மாதிரி அநியாயமான சொற்களை எல்லாம் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு சிறு தகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் இதை கொண்ட இப்படியான ஒரு எண்ணங்களை கொண்ட ஒரு பெருமையும் அகம்பாவமும் இருக்குமாயானால் இன்று நீங்கள் அதை நீக்கிக் கொள்ளுங்கள். இதுவரையில் அந்த எண்ணம் இருந்ததன் காரணமாக இப்பொழுது உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய இந்த நிலை இன்னும் உயரும். நாளை வர இருக்கக்கூடிய மிக பெரும் துயரம் இன்று நீக்கப்படுகிறது. நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பணிந்து வாருங்கள். உங்களுடைய பெருமையை விட்டுவிடுங்கள். அனைத்தும் உங்களுடைய இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தவிர நீங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்று அமைதி பெறவில்லை. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ இன்று கூட இப்பொழுது கூட நாளை எனக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறீர்களே தவிர அதன் காரணமாகத்தான் இன்று உங்களுடைய இருதயம் அமைதி அடைந்திருக்கிறதே தவிர நாளை எனக்கு கெட்ட நாள் தான் என்று நீங்கள் நம்புகிறானால் இன்று உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இன்னும் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதை அலசி பார்க்கவில்லை. நாளை எனக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எந்த விதத்தில் நல்ல நாளாக அமையும் உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் அறிந்தவர்களாக கூட இல்லை. நாளை உங்களுக்கு நல்ல நாளாக விடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எந்த அமைப்பில் அது நல்ல நாளாக விடியும்? நீங்கள் எதை விரும்பினீர்கள்? நாளைக்கு என்ன உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதுவுமே உங்களுக்கு தெரியாது.
நாளை நல்ல நாளாக அமையும், இவ்வளவுதான். நாளை நல்ல பொழுதாக விடியும், இவ்வளவுதான். எதையாவது நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை கருத்தில் கொண்டு இது நடந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது நாளைய பொழுது நன்மையாக இருக்கும் என்று விரும்புகிறீர்களா? இன்னது என்று குறிப்பிடக்கூட உங்களுக்கு தகுதி இல்லாத மனதை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இறைவன் அறிவித்தால் தவிர அந்த தகுதியையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். அறிவித்து விட்டால் இன்னதை கொண்டுதான் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று அறிவித்து விட்டால் அப்பொழுதே சந்தேகத்தை கொண்டு தீண்டி அந்த நன்மையை நீங்கள் இல்லாமலாக்கி விடுவீர்கள். ஆகவே இறைவன் உங்களுக்கு நாளை நன்மையாக விடியும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கொடுத்திருக்கிறானே தவிர எந்த அமைப்பின் நன்மையாக விடியும் என்பதை நாளை பொழுதுதான் உங்களுக்கு அறிவிக்கும். ஏனென்றால் உங்கள் அறிவுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத, உங்களுடைய அறிவை கொண்டு நிறைவேற்ற முடியாத அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு தர எண்ணிருக்கின்றான். அந்த எண்ணத்தை கொண்டு உங்களுக்கு உருவாக்கியிருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் ஒரு அழகான ஒரு எண்ணத்தை, தேவை உருவாக்கியிருக்கின்றான். ஆனால் அந்த தேவை இன்னது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடி நாளை எனக்கு நல்ல நாளாக அமையும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டுமே. இந்த வகையில் இந்த விதத்தில் உங்களுக்கு என்றால் உடனே உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதை உரசி பார்ப்பீர்கள், ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். அறிவை கொண்டு சாத்தியமில்லை என்று நீங்கள் சந்தேகம் கொள்ள ஆரம்பிக்க அந்த எண்ணம் உடனே தடைபட்டு விடுகிறது. அந்த செயல் உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. இறைவனுடைய அந்த பாக்கியம் உங்களை விட்டு நீக்கப்பட்டு விடுகிறது. இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டான். உங்களுடைய பலவீனத்தை அறிந்தவன், உங்களுடைய அறிவு எனும் பெருமையை அவன் அறிந்தவன். இறைவனுக்கு நிகராக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகத்தான அகம்பாவத்தை அறிந்தவன். எனினும் இறைவன் உங்கள் மீது பேரன்பு கொண்டவனாக இருக்கின்றான், இரக்கமுடையவனாக இருக்கின்றான். அவன் கருணையை கொண்டு இதைத்தான் நான் உங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன், இதை கொண்டுதான் உங்களுக்கு இந்த நற்செய்தி கூறியிருக்கிறேன், நாளைய பொழுது நன்மையாக விடியும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதை கொண்டுதான் என்ற அந்த ஒரு நன்மையான தேவையை உங்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏனென்றால் அதை நீங்கள் நிராகரித்து உங்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிடுவீர்கள். உங்கள் மீது இறைவன் அன்பு கொண்டவன். அந்த ஒரே காரணத்தின் காரணமாக இறைவன் உங்களுக்கு பொதுவாக நாளைய நாள் நல்லபடியாக விடியும் என்று அறிவிக்கிறானே தவிர இந்த வகையில் என்று உங்களுக்கு அறிவிக்கவில்லை. இது உங்களுக்கு ஒரு உள் உணர்வாக அமைய வேண்டும். நாளைய பொழுதை நீங்கள் நன்மையாக எதிர்நோக்கியிருக்கிறீர்கள் இன்று. ஆகவே அமைதியுடனும் சாந்தத்துடனும் நிம்மதியுடனும் இப்பொழுது இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதை மறந்துவிட்டீர்கள். நம்பிக்கை கொண்ட அந்த நேரத்தில் நாளைய வாழ்க்கை நன்மையாக விடியும் என்பதை மறந்துவிட்டீர்கள். நாளை எதிர்பார்த்தும் நீங்கள் இருக்கவில்லை. ஆகையினாலும் அமைதி இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் எதையும் எதிர்பார்ப்பீர்களானால் அது அமைதி குலைந்துவிடும். இதுதான் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு தீர்மானமாக தெரிவிக்கப்பட்டுவிட்டால் உங்களுடைய அறிவின் அகம்பாவத்தின் காரணமாக இது சாத்தியம் இல்லையே என்று நீங்கள் அந்த இறைவனுடைய மிக பெரும் பாக்கியத்தை நீங்கள் சந்தேகத்தை கொண்டு தீண்டும் பொழுதும் அது இல்லாமல் ஆகிவிடுகிறது. இப்பொழுதே உங்களுடைய மனதில் விரக்தி ஏற்பட்டுவிடும். அவ்வாறு உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் தீண்டும் பொழுது உண்மையான உணர்வுகள் எப்படி அமைய வேண்டும் என்றால், இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, இருதயத்தில் உள்ள மனதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, இருதயத்தில் நோய்கள் தீண்டாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவனிடம், என் இறைவனை ஞானங்களை கொண்டு நீ எனக்கு உதவி செய். மறைவான வாழ்க்கையின் ஞானங்கள், வெளிப்படையான வாழ்க்கையின் அறிவு மறைவான வாழ்க்கையின் ஞானங்களுக்கு ஒருபோதும் சமமாகாது. உங்களுடைய வாழ்க்கை மனதில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கூடிய மறைவான வாழ்க்கையின் அடிப்படையை கொண்டது. உங்களுடைய வாழ்நாள் முழுமையும் குழந்தை பிறந்துவிட்டால் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும், நல்லபடியாக கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை தவிர்த்து நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலையில் சேர்க்கணும், நல்ல சம்பாத்தியத்தில் கொண்டு வரணும். உங்களுடைய அறிவை கொண்டு எந்த அளவுக்கு குழந்தையுடைய வாழ்க்கையை இன்றே நாசமாக்கிவிட்டீர்கள் என்பதை பாருங்கள். நாளைய வாழ்க்கை நல்லபடியாக விடியும் என்ற அந்த ஒரு பொதுவான எதையும் குறிப்பிடாமல் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையாக இருக்கும், என்னுடைய தேவைக்குரிய வாழ்க்கையாக இருக்கும் என்று எப்படி நம்பிக்கை கொண்டு இன்று நீங்கள் அதை மறந்துவிட்டீர்களோ, அல்லது உங்களுடைய இறைவன் மறக்கடிக்க செய்தானோ, நன்மையை கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டு பின்னர் உங்களுடைய அறிவை கொண்டு அதை தீண்டி பார்க்க முடியாதே, அந்த விதத்தில் இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு எண்ணத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இறைவனும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு உங்களை மறக்கடிக்க செய்துவிட்டான். இனி நாளைய பொழுது நன்மையாக அமையும். ஆனால் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் இந்த குழந்தையை நான் இப்படி நன்மையாக, இந்த விதத்தில் நன்மையாக நான் வளர்ப்பேன், நிச்சயமாக அங்கு உங்களுடைய இருதயத்தில் நோய் எனும் துருப்படுகிறது. என் குழந்தைக்கு நான் நல்லதை செய்ய என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், என் குழந்தை நல்லபடியாக வளர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும். பொதுவாக நீங்கள் நம்பியிருப்பீர்களானால் அவனுடைய மேன்மை அவனுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது.
நான் தான் என்னுடைய குழந்தையை வளர்க்கப் போகிறேன், நான் தான் அதை பெரிய அளவு கொண்டு வரப் போகிறேன், அதை அந்தஸ்து உயர்த்தப் போகிறேன். உங்களுடைய அந்தஸ்தே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பிள்ளையை வளர்க்கப் போகிறீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மறைவான வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிறீர்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை ஒருபோதும் நீங்கள் வாழப்போவதில்லை. பெரிய பணக்காரனான்னு ஆசைப்படுறீங்க, அந்த பணம் கிடைத்துவிட்டால் உங்களுக்கு மனம் நிம்மதி என்ற ஒன்று பறிபோய்விடும். உடல் சுகத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய உடல் சுகம், அவர்களுடைய உருவத்தினுடைய அமைப்பு சுகமாக இருப்பது போல் உங்களுக்கு தோன்றுகிறது. அவர்களுடைய உள்ளத்தில் எத்தகைய கவலைகள், எவ்விதமான நைவஞ்சகங்கள், எவ்வளோ துரோகங்கள், தன்னை சுற்றியுள்ள சூழ்ச்சிகள், தன்னை சுற்றியுள்ள பகைமை, வெறுப்புகள், தன்னை எப்பொழுது சேரும் என்று உள்ளுக்குள் அடித்து கொண்டிருக்கூடிய அந்த பயம், அவர்களுக்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த நோய்கள், அவர்களுடைய தூக்கமின்மை, அவர்களுடைய ஒழுக்கமின்மை, அவர்களுடைய சுகாதாரக்கேடு, மனதின் கேடு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. வீணாக வெளியில் பார்க்கக்கூடிய பகட்டை கொண்டுதான் நீங்கள் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவருக்கு மனதின் சுகம்தான் வாழ்க்கையின் சுகம் என்பதை நாம் உணர்ந்து அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய நிலைமையை சீராக்கிக் கொள்ள வேண்டும். மனதில் எந்த நோயும் தீண்டாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தில் அந்த நோய்கள் இருக்கக்கூடாது. ஒரு நோய் என்னவென்றால், என்னுடைய அறிவை கொண்டு நான் என் இருதயத்திற்கு அறிவிப்பது நோயாகும். என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை கொண்டு நான் எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை அறிந்து வைத்திருக்கின்றனோ அதை கொண்டு நான் வாழ்வேன் என்று என் இருதயத்திற்கு நான் சொல்லும் பொழுது இறைவனுடைய அவ்வளவு அருளையும் நீங்கள் நிராகரிப்பவர்களாக மாறிவிடுவீர்கள். நிராகரிப்பவர்களாக நீங்கள் மாற வேண்டாம். எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். பெரும்பாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. எதை கொண்டு ஆசீர்வாதம்? நல்லபடியாக இருக்க வேண்டும். யாரிடம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறீர்கள்? யாரிடம் அந்த நன்மைகள் இல்லையோ அவர்களிடம். நான் உங்களிடம் ஏதேனும் யாசிப்பவனாக இருந்தால், ஏதேனும் கொடுங்கள் என்று பிச்சை கேட்பவனாக இருந்தால், நீங்கள் என்னை விட அதிகமாக பெற்றிருக்க வேண்டும். தாராள மனதை கொண்டிருக்க வேண்டும். பரோபகாரியாக இருக்க வேண்டும். உங்களிடம் கேட்கலாம். நீங்களோ பிச்சைக்காரர். உங்களிடம் நான் கேட்கும் பொழுது நீங்கள் எதை தருவீர்கள்? அப்படி நான் தருகிறேன் என்று நீங்கள் கூறினாலும் நான் அதை பெறுவோனா? உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் நீங்கள் மனிதர்களிடம் போய் ஆசீர்வாதம் கேட்கிறீர்களே, எந்த ஒரு நன்மைக்கும் என்ன நன்மை உங்களுக்கு தேவை என்றாவது தெரியுமா? யார் ஆசீர்வாதம் செய்கிறார்கள் அவர்களுக்கு? மனிதர்களை நம்புவதும், படைக்கப்பட்டதை நம்புவதும், படைக்கப்பட்ட அறிவை நம்புவதும் உங்களுடைய இருதயத்திற்கு கேடு. எந்த மனிதரும் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. உங்களுக்கு நீங்களே ஒரு நன்மையை செய்து கொள்ள முடியும் ஓரளவுக்கு. ஆனால் மற்ற மனிதர்கள் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஒரு சாதாரண உங்களுக்கு இடுப்பு வலிக்குது. இந்த இடுப்பு வலி உட்கார்ந்த பிறகு எழுந்திருக்க முடியல என்னால். உங்களுக்குத்தான் தெரியும் எந்த வகையில் நீங்கள் எழுந்தால் ஓரளவுக்கு அந்த வலியை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்திருக்க முடியும் என்று. அது யாராவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாங்கன்னு சொன்னால் அதோட ஒரு பெரிய கொடுமை கிடையாது. அவங்களுக்கு எந்த அமைப்பில் தூக்கணும்னு தெரியாது. ஆனால் நீங்களாக எழும்பொழுது உங்களுக்கு வேதனை குறைவு. உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து கொள்ள முடியும். வேறு எவரும் நன்மை செய்ய முடியாது என்பதற்கான ஒரு சிறு உதாரணம். இடுப்பை பிடித்துக் கொண்டு விட்டது என்றால் எந்த அமைப்பில் நான் எழுந்திருக்க வேண்டும் என்பது எனக்குத்தான் தெரியும். வேறு எவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. எவரேனும் உதவி செய்தால் இன்னும் இடுப்பொலி அதிகமாகிவிடும். ஒவ்வொரு நன்மைக்கும் உங்களுக்கு இறைவன் உணர்த்துகிறான் எந்த அமைப்பில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக. வேறு எவராலும் உதவி செய்ய முடியாது. வேறு எவரும் உங்களுக்கு கற்றுத்தரவும் முடியாது. இந்த அமைப்பில் இருந்து கற்றுத்தரவும் முடியாது. உங்களுக்கு நீங்களே கூட தெரியாது. இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். இவ்வளவு சமீபமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய இறைவனை நீங்கள் அந்த வலி குணமானதும், அவனை அடைக்காதது போலவும், அவன் ஒருவன் இல்லாதது போலவும் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய போக்குகளில் நீங்கள் தெரிகிறீர்கள். இறைவனை மறந்தவர்களாகவும் அவனுடைய உதவிக்கு நன்றியற்றவர்களாகவும், இன்னும் நம்முடைய இறைவன் நமக்கு எதில் அளித்திருக்கின்றானோ அந்த நன்மைகளை எதிர்த்தே நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நன்மையையும் என்னுடைய அறிவை கொண்டு நான் எதிர்க்கிறேன். ஒவ்வொரு முறையும் இறைவன் உங்களுக்காக சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். அவ்வாறல்ல, நான் உங்களுக்கு உதவி புரிவதன் காரணமாகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறு கஷ்டமாக இருந்தாலும் கூட அதை நான் எவ்விதம் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்தின் போது வாழ வைக்க வேண்டும், உங்களுடைய அசைவுகளை ஏற்படுத்த வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேனோ அந்த அறிவிப்பின் பிரகாரம் நீங்கள் நடப்பதன் காரணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர உங்களுடைய அறிவை கொண்டு கிடையாது.
உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் வரையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றன. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஒரு நோயை கொண்டு தீண்டும் பொழுது, அதாவது இறைவனுக்கு எதிரான எண்ணங்களை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமைக்கும் பொழுது அங்கு நீங்கள் நோய்வாய்ப்படுகிறீர்கள். உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். ஆனால் அறிவு படைத்தவர்கள் கூறுவார்கள், தீமை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஏது வாழ்க்கை, வாழ்க்கையே சோதனை தான், சோதனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று உங்களுடைய அறிவு கூறும். உங்களுடைய தேவைகளாக இறைவன் அறிவிக்கின்றான் நன்மையை மட்டுமே நீங்கள் வாட வேண்டும் என்று. ஆனால் உங்களுடைய அகம்பாவமும் உங்களுடைய அறிவின் திமிரும் கூறுகிறது சோதனை தான் வாழ்க்கை, ஆகவே சோதனைகளை கடந்துதான் ஆக வேண்டும், சோதனைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். நமக்கு என்ன நேர்ந்தது? நன்மைக்கு பதிலாக தீமையை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையின் தேவையாக அமைத்துக் கொள்கிறோம்? எப்படி நீங்கள் தீமையை விரும்புகிறீர்கள்? அதை ஏன் நீங்கள் அபச குணம் என்று நீங்கள் கூறுவதில்லை? சோதனைகள் இருந்தால்தான் வாழ்க்கை, சோதனைகளை கடந்து வர வேண்டும் என்று ஏன் தவறான எண்ணங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஒரு சோதனை வந்துவிட்டால் நீங்கள் இறைவன் பக்கம்தான் திரும்புகிறீர்கள். என் இறைவனே, சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். ஒரு பெரும் கஷ்டம் வந்துவிட்டால் நீங்கள் இறைவன் பக்கம்தான் திரும்புகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பரிந்து பேசுபவர் எவரும் இல்லை. நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட வினையின் காரணமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒன்று உங்களை வந்து அடைந்து விட்டால் இறைவனுடைய விதி, நீங்கள் சம்பாதித்ததை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் சம்பாதிப்பதில் உங்களுக்கு பெரும் துன்பங்கள் இருக்கின்றன. சொற்பமான சுகமும் அதைத் தொடர்ந்து பெரும் துன்பங்களும் உங்களுக்கு இருக்கின்றன. இதை நீங்கள் அறியாதவர்களும் இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்கூடாக உங்களை சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளேயும் நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த வழிமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. இது இறைவன் ஏற்படுத்திய வழி. அவரவர் சம்பாதித்ததை நிச்சயமாக அதனுடைய பங்குகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பொறுமையோடு இருப்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய சோதனையின் காலங்களில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படுகிறது. சோதனையை கடப்பேன் என்று கூறிய நீங்கள் சோதனை காலங்கள் வரும்பொழுது சோதனை வந்துவிட்டது என்று அங்கலாய்ப்பீர்கள். எந்த இறைவனை நீங்கள் மறந்து சோதனையை கடப்பேன் என்று கூறுகிறீர்களோ அந்த இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்புகிறீர்கள். என் இறைவனை, இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். சோதனைக்கு மேல் சோதனை போதுமடா சாமி என்று கூறுவீர்கள். இப்பொழுது மட்டும் சாமி எங்கேருந்து வந்தது? பேசும்பொழுது நன்றாக இருக்கும் பொழுது திமிர் பிடித்த நிலையில் சோதனைகள் வரும், நான் எதிர்கொள்ள வேண்டும் என்று வாய்க்கூசாமல் கூறிய அந்த பேச்சுக்களுக்கு சோதனைகள் வரும்பொழுது மட்டும் போதுமடா சாமின்னு எப்படி வாயில் வந்தது? அந்த வாய்க்கு என்ன போடலாம்? இறைவன் நாடினால் உங்களை போக்கிவிடலாம். அந்த அசுத்தமான வாய்க்கு முடிவு கட்டிவிடலாம். ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். வரம்பு மீறிய உங்களுடைய தருதலைத்தனமான அந்த அறிவின் பெருமையை நீங்கள் இன்று நீக்குங்கள். என் அறிவை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்ற இருதயத்திற்கு அடி கொடுக்கக்கூடிய, சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு போக்கை இன்று நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு அணுவளவையும் உங்களால் அசைக்க முடியாது, ஒரு விரலை கூட அசைக்க முடியாமல் இறைவன் செய்துவிடுவான் என்பதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நோய் உங்களுடைய அறிவு, திமிர், அகம்பாவம், பெருமை, இறைவனை மறந்துவிட்டு என்னால் முடியும், என் முயற்சியை கொண்டு நான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வேன் என்ற அந்த போக்கிலிருந்து நான் இன்று விடுதலை பெற வேண்டும். உண்மையின் அடிப்படையில் நீங்கள் திரும்ப வேண்டும். நன்மையின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள், கெட்டதை நீங்கள் விரும்பாதீர்கள். இது இறைவனுக்கு பொருத்தமானதும் இறைவனுக்கு நன்றியுடையதாகும். மனிதர்கள் கூறிவிட்டார்கள் உங்களுக்கு இந்த நோய் வந்துவிட்டது, இதிலிருந்து பிழைக்க வழி இல்லை. நீங்கள் கூறுங்கள், இறைவன் கூறுகிறான் நான் குணமாக வேண்டும். எதை நம்புவீர்கள்? மனிதனையா இறைவனையா? நீங்கள் எல்லாம் படித்தவர்கள். மனிதன் கூறிவிட்டான், படிப்பாளிகள் கூறிவிட்டார்கள், ஸ்பெஷலிஸ்ட் கூறிவிட்டார்கள் இது குணமாகாது. இப்பொழுது இறைவன் கூறுகிறான், உள்ளுக்குள் உங்களுடைய ஆசை இருக்கிறதே அது இறைவன் கூறிய ஆசைதான், இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்திய ஆசைதான். குணமாக வேண்டும், சுகமாக வேண்டும், வாழவும் வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. நீங்கள் எதை நம்புவீர்கள்? மனிதனை நிச்சயமாக நான் நம்ப மாட்டேன்.
இருந்தாலும் உங்களுடைய பழக்கத்தின் காரணமாக மனிதர்கள் கூறியதை நம்பி அந்த இறைவனுடைய வாக்கை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது இறைவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் கவலை, இம்மீடியட். அந்த கவலையின் போது மனிதர்கள் உதவியை விட்டும் விலகி நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். எந்த இறைவனை முதல் முறையாக நீங்கள் மறுத்தீர்களோ உங்களுடைய அறிவின் பெருமையின் காரணமாக அவன் பக்கமே திரும்பவும் மீள வேண்டியிருக்கிறது கவலையை கொண்டு. இன்னும் கவலை அதிகரித்துவிட்டால் பயமும் பற்றி கொள்ளும். எந்த நிமிடத்திலும் எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் பெரும் கஷ்டமும் ஏற்பட்டு விடலாம் என்ற பயமும் ஏற்பட்டும். அப்பொழுது நீங்கள் முழுமையுமாக இறைவனுக்கு அடிபணிவீர்கள். இறுதி மீட்சி உங்களுடைய இறைவன் பால் இருக்கிறது என்பதை இன்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் இறைவனை மறந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய அறிவை புறக்கணியுங்கள். உங்களுடைய படிப்பை நீங்கள் மதிக்க வேண்டாம். உங்களுடைய படிப்பையும் கல்வியையும் அறிவையும் நீங்கள் மிதியுங்கள். இறைவனுடைய மகத்தான அந்த இறைவனுடைய மிக பெரும் அருளும் கிருபையும் கருணையும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய படிப்பை நீங்கள் மிதிக்காத வரையில், உங்களுடைய செருக்கை நீங்கள் மிதிக்காத வரையில், உங்களுடைய படிப்பின் திமிரை நீங்கள் அடக்காத வரையில், நான் படித்தவன் என்ற அந்த புறம்போக்குத்தனமான பேச்சிலிருந்தும் எண்ணங்களிலிருந்து நீங்கள் விளங்காத வரையில் நீங்கள் விளங்காதவர்களாக இருப்பீர்கள். எந்த ஒரு நன்மையையும் உங்களுக்கு சம்பாதித்துக் கொள்ள விளங்காத இருதயத்தை இறைவன் உங்களுக்கு அமைத்து விடுவான். ஆகவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் படையக்கூடிய அந்த துருவையும் நோயையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் எந்த விதமான நோயும், உங்களுடைய அறிவின் திமிர் என்ற நோய் அந்த இருதயத்தை தாக்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய நன்மைகளுக்கு போதுமானவனாக இருப்பான். நன்மைகளை மட்டுமே விரும்பக்கூடிய நீங்கள் தீமைகளை விட்டு விலகுங்கள். தீமைகள் உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் உங்களுடைய இருதயத்திற்கு போதிப்பது. எனக்கு தீமை ஏற்படும் என்பது உங்களுடைய அறிவின் காரணமாக, உங்களுடைய மேதாவித்தனத்தின் காரணமாக நீங்கள் உங்களுடைய இருதயத்திற்கு நீங்கள் கூறுவதாகும். எதனை எதிர்த்து? இறைவனுடைய அருள் வாக்கை எதிர்த்து. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். இது இறைவணக்கமாகும். உங்களுடைய அறிவையும் உங்களுடைய பெருமையையும் உங்களுடைய அகம்பாவத்தையும் நீங்கள் விட்டுவிடுவது. தீமையை நீங்கள் விரும்புகிறீர்களே, இது நடக்கும் என்று திமிர்தான. நல்லதாக எது இருக்கிறதோ அதை புறக்கணித்து விட்டு தீமை நடக்கும் என்று நீங்கள் கூறுவது, இறைவனுக்கு எதிராக நீங்கள் கூறுவது திமிரா? அதுக்கு பேர் என்ன? தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்பவர்கள். தன் படிப்பின் ஆணவத்தின் காரணமாகவே, தன்னுடைய பெருமையின் ஆணவத்தின் காரணமாகவே இவர்கள் தங்களுக்கு சம்பாதிப்பது இறைவனுக்கு எதிராக. நல்லது நடக்கும் என்று இறைவன் கூற, அவ்வாறில்ல தீமைதான் நடக்கும் என்று நீங்கள் இறைவனுக்கு சவால் விடுகிறீர்கள். இறைவன் நிச்சயமாக உங்களுடைய போக்கின்படியை விட்டுவிட அவன் ஆற்றுடையவன் தான். இருந்தாலும் அவன் உங்கள் மீது அன்பு கொண்டவன். திரும்ப திரும்ப கூறுகிறான், குணமாக வேண்டும், குணமாக வேண்டும். நீங்களும் திரும்ப திரும்ப கூறுகிறீர்கள், குணமாகாது, ஆகாது. கவலையும் இருக்கிறது. இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள், மன்றாடுகிறீர்கள். எப்படி மன்றாடுகிறீர்கள்? கவலையுடன் தான். அதாவது கவலை இருக்கும் வரையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சந்தேகத்தை கொண்டு இறைவனை நீங்கள் திரும்புகிறீர்கள். அசுத்தமான பிரார்த்தனை அது. நயவஞ்சகத்தனமான பிரார்த்தனை. நம்பிக்கையுடன் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பியிருந்தால் அதில் உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, இறைவனுக்கு பொருத்தம் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது கவலையுடன் நீங்கள் இறைவன் திரும்புகிறீர்களோ அப்பொழுது நயவஞ்சகம் குடிக்கொண்டு விட்டது. இறைவனை இன்னும் நம்பவில்லை. இறைவனை நம்பிக்கை கொண்டிருந்தால் அங்கு அமைதி பிறந்திருக்கும், கவலை நீக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது அந்த பிரார்த்தனை நிறைவேறும். உங்களுடைய பெரும்பாலான பிரார்த்தனைகள் நிறைவேறாததற்கு காரணம் கவலையுடன், பயத்துடன் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு சுகம் வேண்டும், இந்த துன்பச் சூழலிலிருந்து உங்களுக்கு சுகம் வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு கொடுக்க, நீங்கள் அதை நம்பிக்கை கொள்ள மறுத்து சந்தேகத்தை கொண்டு தீண்டி, இந்த சந்தேகமெல்லாம் உங்களுடைய அறிவின் பிரகாரம் இந்த துன்பச்சூழல் போகாது. அந்த அறிவை விடும் வரையில் நீங்கள் அந்த சந்தேகத்திலிருந்து விடுபட முடியாது. அந்த அறிவின் செருக்கு நீங்காத வரையில் உங்களுடைய அறிவை கொண்டுதான் இறைவனுடைய ஒரு அருளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அங்கு இரண்டும் சமமாகாது. இந்த அறிவை நீங்கள் இறைவனுடைய ஞானங்களுக்கும் அருள்வாக்குக்கும் மீறி அதை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த இறைவனுடைய அருள்வாக்கு நீங்கி விடுகிறது. இப்பொழுது கவலையும் பயமும் பதற்றமும் அவசரமும் குடிகொண்டு விடுகிறது. இப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் கேட்கிறீர்கள். அங்கு இறைவனுடைய அருள் எப்பொழுது நீங்கிவிட்டது. இனி நீங்கள் கூப்பாடுபடுவதெல்லாம் வெறும் இறைச்சலும் கூச்சலும் தானே தவிர அது பிரார்த்தனை இல்லை. எனவே அது பிரார்த்தனையாக அமையாது. அங்கு இறைவனும் இல்லை, உங்களை கேட்கக்கூடியவன் யாரும் அங்கு இல்லை. நீங்கள் அரற்றுகிறீர்கள்.
பிறகு நீங்கள் கூறுவீர்கள், நான் இரவு பகலாக இறைவனை இறைஞ்சினேன், எனக்கு எந்த பதிலும் இல்லை. நீங்கள் எப்பொழுதோ இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு இறைவனும் உங்களை புறக்கணித்து சென்று விட்டான். இப்பொழுது நீங்கள் அலற்றுகிறீர்கள். எந்த ஒரு பிரார்த்தனையிலும் அமைதி வேண்டும். அமைதிக்கு பின்னர் பிரார்த்தனை. அந்த அமைதி என்பது இறைவனை ஏற்றுக்கொண்டால் அமைதி, உங்களுடைய அறிவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கவலை. அறிவை ஏற்றுக்கொண்டிருக்கும் வரையில் உங்களுக்கு பிரார்த்தனை இல்லை, கவலை இருக்கும் வரையில் உங்களுக்கு பிரார்த்தனை இல்லை. எனவே நீங்கள் இன்று முதலாக உணர்ந்து திருந்துங்கள். நன்மைக்கு பதிலாக தீமையை நான் கொண்டு அந்த நன்மையை நீக்கி பின்னர் அந்த நன்மையின் பாலே நான் மீள வேண்டிய கஷ்டத்திற்குள் ஆகும் பொழுது இறைவனிடம் திரும்பும் பொழுது அங்கு இறைவன் இல்லை. இருக்கலாம், உங்களுடைய அறிவை பெருமையை நீங்கள் நீக்கிவிட்டால், உங்களுடைய பணிவை நீங்கள் மேற்கொள்வீர்களானால், இறைவனுக்கு எதிராக தலைப்படக்கூடிய அந்த அறிவின் போக்குகளிலிருந்து நீங்கள் மாறுவீர்களானால், நிச்சயமாக இறைவன் உங்களுடைய பிரார்த்தனையை செவியேற்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவனாக இருக்கிறான். இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருதயத்தில் உள்ள நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருதயத்தில் உள்ள உண்மைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருதயத்தில் நியாய உணர்வுகளை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நான் நன்மையை எடுத்துக்கொண்டால் நியாயமா, தீமையை எடுத்துக்கொண்டால் நியாயமா? உணர்ந்து தெளிவடையுங்கள். தெளிவடைந்த பிறகு தெளிவின் மீது நிலைத்து நில்லுங்கள். அதற்கு மாறான தீமையின் மீது உங்களுடைய வாழ்க்கையை, எண்ணங்களை அமைக்க வேண்டாம். வாழ்க்கை என்பது எண்ணங்கள். எண்ணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டாம். உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையே உண்மையை தேர்ந்தெடுங்கள். இரண்டும் சமமாகாது. எந்த ஒரு நோய்க்கும் விடிவு இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள், அது உண்மை. நம்பிக்கை வாழ்க்கை என்பது உண்மை. அவநம்பிக்கை உங்களுடைய மரணம் என்பதும் உங்களுடைய துன்பங்கள் என்பதும் உண்மை. கஷ்டங்கள் எனக்கு கூடாது, சுகங்கள் மட்டுமே எனக்கு தேவை, இதை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய வாழ்நாளில் எந்த ஒரு சமயத்திலும் எந்த சோதனையும் ஏற்பட வேண்டாம் என்று நீங்கள் இன்று விரும்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஞானங்களை இறைவன் அதிகரிப்பான். அறிவுக்கு மேலாக ஞானங்கள் உயரும் பொழுது இந்த படிப்பை நம்முடைய கால்களுக்கு கீழாக்கி மிதிப்போம். அந்த உணர்வு எப்பொழுது வருகிறதோ அன்று நீங்கள் உயர்ந்தவர்கள் இறைவன் பால். இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைகிறான். உங்களுடைய ஆணவமெல்லாம் செருக்கெல்லாம் உங்களுடைய படிப்பை கொண்டுதான், உங்களுடைய பணத்தை கொண்டுதான், வேறு எதை கொண்டும் இல்லை. பிற மனிதர்களை, படிக்காதவர்களை பார்க்கும் பொழுது இவன் படிக்காதவன் வரும்பொழுதே நீ என்ன படிச்சிருக்கிற, எதுக்கு அந்த கேள்வி? அதை கொண்டு ஒரு தராதரம் பார்க்கறது. எந்த காலேஜில் படிச்சிருக்கிற, அதை கொண்டு ஒரு தராதரம் பார்க்கறது. இவன் பேச்சில் எந்த பாஷை பேசுகிறான், அதை கொண்டு தராதரம் பார்க்கறது. அவன் சுகமாக இருக்கிறான், அந்த தராதரம் கிடையவே கிடையாது. நீங்களோ இவ்வளவையும் தெரிந்து கொண்டு மிக பெரும் துன்பத்தில் இருக்கிறீர்கள். இதை பற்றி கேள்வி கிடையாது. அப்போதைக்கு உள்ள பெருமையெல்லாம் படித்தவன், பெரும் மக்கள் செல்வம் படைத்தவன், அதிகாரம் படைத்தவன், செல்வம் பணம் படைத்தவன், இந்த மூன்றை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பணம், பொருள், மக்கள் பலம், அதிகாரம், படிப்பு என்ற இத்தனையையும் தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் பெருமைப்படுவது என்ன இருக்கிறது? இவ்வளவையும் கொண்டு உங்களுக்கு அமைதியோ நிம்மதியோ விலைக்கு வாங்கிவிட முடியாது. இருதயத்தின் தூய்மையை நீங்கள் அடைந்துவிட முடியாது. இருதயத்தில் உள்ள நோய்களை நீங்கள் நீக்கிவிட முடியாது. நீங்கள் இருதயத்தால் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உடலால் சுகத்தோடு வாழுவது போன்று நீங்கள் மனிதர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீணான வாழ்க்கையும் பெருமை கொண்ட வாழ்க்கையும் ஊருக்கு காண்பிப்பதற்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதும் உங்களுக்கு தேவைதானா? அல்லது உளமாற மனதார இனிய சுகத்துடனும் உடல் சுகத்துடனும் நான் பெருமையை விட்டு என்னுடைய தேவைகளை முழுமையுமாக நிறைவேற்றி கொண்ட நிலையில், எந்த துன்பமும் தீண்டாத நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வாழ்க்கைக்கு பெருமை கொண்ட அந்த வாழ்க்கை சமமாகுமா என்பதை நீங்கள் சிந்தித்து உணருங்கள். உங்களுடைய பெருமைக்குரிய வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டாம். உங்களுடைய நிம்மதிக்கும் அமைதிக்கும் உரிய வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நன்மையின் பக்கமும் உண்மையின் பக்கமும் நீங்கள் திரும்புங்கள். பொய்யான வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் ஒருபோதும் திரும்பக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நான் என்னுடைய வாழ்க்கையின் மீதமுள்ள பகுதியை நிச்சயமாக அமைக்க இருக்கிறேன் என்று இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்கிறானால் நிச்சயமாக இறைவன் நம்மீது கருணை புரிவனாக இருக்கின்றான். மறைவான வாழ்க்கையை நீங்கள் நம்புங்கள், வெளிப்படையான வாழ்க்கையை நம்ப வேண்டாம்.
உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சுகமாக வாழ்வதை பிரியப்படுவீர்களா? அந்த இருதயத்தில் சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது வெளிப்பகட்டுக்காக மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதை போன்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? உடல் கட்டுமஸ்தான ஒரு வாழ்க்கையை, உங்களுடைய உடல் அமைப்பை நீங்கள் பெற விரும்புகிறீர்களா? மனதில் நிம்மதியும் அமைதியும் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? உடல் பார்க்கறது அழகாக இருக்கும், மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. மனசில் அழகாக இருக்குது, உடல் அமைப்பு அவ்வளவாக நல்லா இல்லை. உங்களுக்கு மன சுகம் முக்கியமா, உடல் சுகம் முக்கியமா, வெளிப்படையான போக்கு முக்கியமா, உள்ளார்ந்த உண்மை முக்கியமா என்பதை நீங்கள் சிந்தித்து உணருங்கள். தெளிவடையுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையும் தீமையும் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய அறிவின் காரணமாக நன்மைக்கு பதிலாக தீமையை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய அறிவுக்கு எது நிறைவேற்ற சாத்தியமோ அதை மட்டுமே நீங்கள் நம்பி பழகிவிட்டீர்கள். இறைவனுடைய அருளை உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உரசை பார்த்து இது முடியாது என்று நீங்கள் பல 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 நன்மைகளை தவற விட்டு விடுகிறீர்கள். இறுதியில் அது உங்களுக்கு பெரும் கேடாக வந்து முன்னிற்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். உங்களுடைய அறிவையெல்லாம் ஒதுக்கிவிட்டு பிரார்த்தனை என்பதன் அடிப்படையில் திரும்புகிறீர்கள். முதலாக இறைவன் உங்களுக்காக கொடுத்ததும் அந்த பிரார்த்தனை தான், என்னை நம்புங்கள். ஆனால் நாம் அவனை நம்புவதாக இல்லை. மாறாக என்னுடைய அறிவையும் என்னுடைய மனிதனையும் நம்பினேன், மனிதனுடைய போக்குகளை நம்பினேன். இறுதியாக நீங்கள் எதை புறக்கணித்தீர்களோ முதல் முறையாக இறைவன் உங்களுக்கு அறிவித்தான். ஒரு சிறிய கட்டி ஏற்படுகிறது, இறைவன் அறிவிக்கிறான் இது குணமாக வேண்டும். நீங்கள் அது குணமாகாது, மனிதர்களிடம் சென்று அதை நான் சுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் மனிதர்களை நம்பி செல்கிறீர்கள். ஆகவே இறைவனுக்கு விரோதமாக இறைவனுடைய ஞானங்களை நீங்கள் அவமதித்தீர்கள், இழிவாக்கினீர்கள், ஒன்றுமில்லை என்று புறந்தள்ளினீர்கள், புறங்காட்டினீர்கள். இறைவன் மனிதனுக்கு ஒரு சோதனையாக கொடுத்த அற்பமான அறிவை நாடி நீங்கள் சென்றீர்கள். அன்னைக்கு ஆரம்பமாகுது அந்த கட்டியினுடைய பரவல். வேகமாக உடல் முழுவதும் பரவுகிறது. இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். அப்பொழுதும் கூட சந்தேகத்துடன் தான். அடுத்தது ரேடியோ தெரப்பி பண்ணிக்கலாம், கதிர்வீச்சு மூலமாக நான் என்னை குணப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது கீமோதெரப்பி, மருந்துகள் மூலமாக குணப்படுத்திக் கொள்ளலாம். இறுதியாக மூச்சு தொண்டைக்குழியை அடைந்து விட்டால், நுரையீரல்களில் பரவக்கூடிய அந்த மூச்சுக்காற்று தொண்டைக்குழியை அடைந்து விட்டால் இப்பொழுது மந்திரிப்பவன் யார் என்று கேட்டுகிறான். அப்பொழுது கூட இறைவன் இல்லை, மனிதர்களில் மந்திரிப்பவன் இருக்கின்றான். மந்திரிப்பவன் யார் என்று கேட்கிறான். அப்பொழுது கூட இறைவனை நம்புவதில்லை. மனிதர்களில் எனக்கு உதவக்கூடியவன் யார் என்றும் அப்பொழுதும் கேட்கிறான். இப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு. அப்போதான் கடைசியில் கயிறு கட்டுறது, தாயத்து கட்டுறது, முடிச்சு போட்டு கட்டுறது, நேர்ந்து கொள்ளுதல், இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் மந்திரிப்பவர்களுடைய வேலைகளாக இருக்கிறது. இந்த போக்குகளில் போய்விட்டால் இனி அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்கள் விரும்பியதில்லை, நரக வேதனையுடன் இறக்க வேண்டும், பின்னரும் அவர்களுக்கு நரக வாழ்க்கை தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களே என்று உங்களை அழைக்கும் பொழுது இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களே என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய அறிவின் மீதும் உங்களுடைய வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை கொண்ட மக்களே என்று நீங்கள் அழைக்கப்படவில்லை. மனிதர்கள் கூறுவார்கள் உழைத்து வாழ வேண்டும் என்று. ஆனால் உழைப்பு நமக்கு பிடிக்காது. யாருக்கோ உழைப்பது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து கொள்வது உங்களுக்கு பிடிக்கும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. இந்த இரண்டுக்கும் முரண்பாடு எவ்வளவு இருக்கிறது என்பதையும் பாருங்கள். உங்களுடைய அறிவின் கெட்டத்தனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். உழைத்து வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்கள், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. ரெண்டும் ஒன்று கொண்டு முரணானது. நான் உழைக்கிறேன், யாருக்காக உழைக்கிறேன்? வேறு யாருக்காகவோ. அவர் எப்படி என்னுடைய உழைப்பில் வாழலாம்? பிறர் உழைப்பில் வாழக்கூடாது என்றால் நான் உழைக்க வேண்டும் என்று கூறிய பிறகு நான் உழைக்கிறேன், யாருக்காக? பிறருக்காக. அந்த பிறன் என்னுடைய உழைப்பில் எப்படி வாழலாம்? அவனும் அவனுக்காக உழைக்க வேண்டும். நான் அவனுக்காக உழைக்கக்கூடாது, அவன் எனக்காக உழைக்கக்கூடாது. நான் எனக்காக வாழ வேண்டும், அவன் அவனுக்காக வாழ வேண்டும். எப்படி இந்த முரண்பாடு? இந்த முரண்பாடுக்கு அர்த்தமும் இல்லாமல் போயிட்டதன் காரணம் ஒரு குடிகாரனின் சொல்லாக இருக்கிறது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது என்பது முன்னுக்கு பின் முரணானது. ஆனால் இதை உணர்ந்து பார்க்க தவறும் பொழுது நாம் ஏதோ உழைப்பு முக்கியம் போலவும் நீங்களே வெறுப்பீர்கள். எப்படா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்னு வெறுப்பீங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் முழு மூச்சு உங்களுக்கு வருது. அது வரைக்கும் பாதி மூச்சு செத்த மூச்சு தான் உங்களுக்கு. எப்படி நான் உழைச்சி வாழணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள்
மனசில் என்ன வச்சுருக்கீங்களோ, நன்மை வச்சுருக்கீங்களோ, உண்மை வச்சுருக்கீங்களோ, நியாயம் வச்சுருக்கீங்களோ, அதுக்கு மீறி நான் பேசலை. உங்களுடைய மனசில் என்ன இருக்குதோ அதை தான் நான் பேசுகிறேன். காலையில் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, என்ன சொல்லுவீங்க? குப்பை கொட்டுறதுக்கு போகிறேன். அதென்ன ஆஃபீஸுக்கு போகிறேன்னா என்ன? குப்பை கொட்டணும். உண்மை அதான். எவனுக்கு நீங்கள் உழைக்கணும்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன அடிமையா? உங்களுக்காக உங்களுடைய இறைவன் நன்மைகளை ஏற்படுத்தியிருக்க, நான் கூலிக்காரனாக தான் இருப்பேன் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், அதுக்காக நான் படிச்சுட்டு கூலிக்காரனாக ஆவேன், முதல் மார்க் எடுத்துகிட்டு முதல் தரமான கூலிக்காரனாக போவேன். இதெல்லாம் உங்களுடைய அநியாயமான செயலாக இருக்குது. உங்களுக்கு நீங்களே தேடிக்கொண்ட நஷ்டத்திற்கு இறைவன் பொறுப்பாளி அல்ல. இன்று நீங்கள் வெறுத்துடுங்கள், எவன் ஒருவனுக்கும் நான் வேலை செய்ய மாட்டேன் என்று இன்று நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு வினையின் காரணமாக நீங்கள் பிறருக்கு உழைத்து கொட்டுகிறீர்கள். அதில் உங்களுக்கு நய வஞ்சகம் இருக்கிறது. உண்மையிலேயே என்னுடைய முதலாளி நன்மையாக அமைய வேண்டும் என்பதற்காக இல்லை, நான் எனக்கு உரிய பங்கை என் முதலாளியுடைய சொத்திலிருந்து நான் எடுக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு முதலாளி இறைவன் மட்டும்தான் என்று நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் அகிலங்களே உங்களுக்கு சொந்தம். நீங்களோ நான் என்னுடைய முதலாளிக்கு உழைக்கிறேன் என்று கூறும்பொழுதே நயவஞ்சகம் அங்கிருக்கிறது. அது உண்மை இல்லை, பொய், அப்பட்டமான பொய். உங்களை தன்னுடைய ஊழியனாக ஏற்றுக்கொண்டாரே முதலாளி, அந்த முதலாளிக்கும் தெரியாது. அவரும் பொய்யான வாழ்க்கையையும் பகட்டான வாழ்க்கையையும் பெருமை கொண்டு வாழ்வதன் காரணமாக உங்களுடைய நயவஞ்சகத்தினுடைய தீமைக்கு அவர் நிச்சயமாக இலக்காகி இருக்கிறார். அவர் அதற்கு உரியவர்தான். உங்களுக்கு நீங்களே தீமையான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்கள். இன்று நீங்கள் உங்களுடைய மனதின் தூய்மையை, இருதயத்தினுடைய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஒரு கெட்ட மனிதனுக்கும் உழைக்கக்கூடாது. எந்த ஒரு கெட்ட மனிதனுக்கும் உழைக்கக்கூடாது. உங்களுடைய உழைப்பை சுரண்டி நான் வாழ்கிறேன் என்றால் நான் நல்லவனா கெட்டவனா? உங்களுக்காக நான் ஒரு ஊதியத்தை உங்களுக்கு நிர்ணயிக்கிறேன். நீங்கள் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தை. நீங்கள் என்னிடம் வேலைக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைக்காகத்தான் வருகிறீர்களே தவிர எனக்கு குப்பை கொட்டுவதற்காக கிடையாது. உதவி செய்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள். இந்த உதவி மனப்பான்மையுடன் ஒருவருக்கு உபயோகமாக இருக்க வேண்டுமே தவிர வேலைக்காரன், கூலிக்காரன், முதலாளி என்ற அந்த அடிப்படையில் எவரும் எவருக்கும் பணியவும் கூடாது, எவரும் எவர் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதும் கூடாது. உங்களுக்காக ஒரு மாதத்தினுடைய தேவை என்ன என்பது எனக்கு தெரியும், அடிப்படை தேவை என்ன என்பது எனக்கு தெரியும். அதை நான் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் என்னிடம் வேலைக்கு வருவதற்கு காரணம் உங்களுடைய குடும்பத்தின் தேவைக்காக, மற்றபடி எனக்கு உழைக்க வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆகவே உங்களுடைய வீட்டு வாடகை, உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான வசதியான ஒரு உணவு வசதிகள் அனைத்துக்கும் என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு சம்பளமாக தர வேண்டும். நீ அடிமை, நான் கொடுப்பதை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதே போன்று ஒரு அப்பா அம்மா பிள்ளைக்கு உரிய ஊதியத்தை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி 5 பிள்ளைகள் இருக்கிறது என்றால் அவர்களுக்குரிய சம்பளத்தை நான் நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளுக்காக இன்று வருகிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை பட்டினிப்படுவதோ, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தேவைகளுக்கு குறைத்து விடுவதோ நான் லாபகரமாக இருக்கும் சமயத்தில் அது நான் எனக்கு என்னுடைய ஆன்மாவுக்கு செய்து கொள்ளக்கூடிய தீமையாகும். என் இருதயத்தை நான் என்னுடைய தீமைக்கு புகுத்துகிறேன், என்னுடைய இருதயத்தை நோய்க்குள்ளாக்குகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாரொருவரையும் உங்களுடைய வேலைக்காரனாக நினைக்க வேண்டாம், உங்களுடைய உதவியாளனாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் உங்களுடைய உதவியாளன் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது. எனவே என்னுடைய உதவியாளன் எனக்கு அவசியம். இறைவன் எனக்கு அளித்த இந்த உதவியாளனை நான் நிச்சயமாக மனிதத்தன்மையுடனும் இறைவனுக்கு நன்றியுடனும் அவர்களுடைய தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். அவர்களுடைய கண்ணியத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்பது இறை வணக்கமாகும். வேலைக்காரன் தானே என்று நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் இறைவன் உங்களை விட்டும் நீங்கிவிடுகிறான். உங்களுடைய வேலைக்காரர்கள், உங்களுடைய உதவியாளர்கள், அவர்கள் அடிமைகள் அல்ல. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்காக இருக்க வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் எந்த துன்பத்திற்கும், எந்த நோய்க்கும், எந்த சோதனைக்கும் இன்றிலிருந்து நீங்கள் ஆளாகக்கூடாது என்பது உங்களுடைய ஆத்மார்த்தமான விருப்பமாக இருக்குமானால் இன்று முதலாக நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருங்கள்.
நன்மையையும் தீமையையும் தெளிவாக பிரித்தறிவித்த பிறகு நன்மையின் பக்கம் நிலைத்து நில்லுங்கள். இது இறை வணக்க வழிபாடாகும். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கோயில்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் உங்களுடைய கோயில்களாக இருக்கின்றது. அந்த கோயிலை தூய்மையாக்குங்கள், அதையே பள்ளிகளாக ஆக்குங்கள், அதையே சர்ச்சுகளாக ஆக்குங்கள். அந்த அமைப்பு ஒன்றுதான். உங்களுடைய கோயிலை, இறைவன் இருப்பிடத்தை தூய்மையாக்குங்கள். உங்களுடைய இருதயத்தின் நோய்களில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் இல்லை என்பதை நீங்கள் இன்று அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நோயும் இருதயத்திலிருந்து பிறக்கிறது. உங்களுடைய உடல் கஷ்டங்கள், உங்களுடைய சமுதாய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக திரும்புவது அனைத்தும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கிளம்புகிறது. எப்பொழுது உங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறதோ, அந்த கவலை ஏற்படும் பொழுது நீங்கள் உணர வேண்டியது, எனக்காக ஒரு துன்பமான சூழ்நிலை உருவாக ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலை வரப்போகும் அந்த மிக பெரும் துன்பத்திற்கான முன் அறிவிப்பு. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கள் கவலை கொண்டது நெருங்கிவிட்டது என்பதற்கான முன்னறிவிப்பு. ஆகவே உங்களுடைய இருதயத்திலிருந்து கவலையையும் பயத்தையும் எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடி இறை வணக்கத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். நன்மையின் பக்கம் உங்களுடைய இருதயம் தெரிவிக்கும் பொழுது அந்த தெளிவின் மீது நீங்கள் நிலைத்து நில்லுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். இது போதுமானது, இது வணக்க வழிபாடு. உங்களுடைய கவலை உங்களை அறியாமலே உங்களை விட்டும் நீங்கும். எதை கொண்டு நீங்கள் ஒரு துன்பத்தை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அந்த துன்பம் அங்கேயே கலைந்துவிடும். அந்த துன்பத்தை பற்றி நீங்கள் மறந்து விடுவீர்கள். இது இறைவனுடைய மிக பெரும் பேரருளாகும். அந்த துன்பத்தை நீங்கள் வரவேற்காதீர்கள், அந்த துன்பத்தில் நீங்கள் நிலைத்து நிற்காதீர்கள். மனிதர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளை கொண்டு, தங்களுடைய அறிவை கொண்டு உங்களுக்கு ஒரு கேடு செய்ய நினைக்கிறார்கள். அந்த கேடு பெரும் துன்பமாக உங்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இறைவனை நம்புங்கள். எப்படி நம்புவது? இறைவன் உங்களுக்கு கூறுகிறான், இந்த சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாக்க நான் போதுமானவன். ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள், என் இறைவனே நீ எனக்கு போதுமானவன் என்ற அந்த உணர்வுகளில் நீங்கள் திளைத்திருப்பீர்களானால் உங்களுடைய இருதயத்தை பிடித்திருந்த அந்த நோய் நீங்குகிறது. அந்த நோய் நீங்க இங்கு அமைதி பெறுகிறது. இந்த அமைதியை கொடுப்பவன் யார்? உங்களுடைய இறைவன். உங்களுடைய மனதின் மீது உங்களுக்கு எத்தகைய அதிகாரமும் கிடையாது. உங்களுடைய மனதின் மீது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற உங்களுடைய மனதின் மீது உங்களுக்கு அதிகாரம் என்பது 100க்கு 100 இல்லை என்பதை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு கவலை உங்களுடைய இருதயத்துக்கு வந்துவிட்டால் உங்களுடைய அதிகாரத்தில், உங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய மனம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கவலையை நீக்கிற வேண்டியதானே? ஏன் கஷ்டப்படுறீங்க? நீக்க முடியலன்னு. உங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனசு இருக்குது, அதன் மீது எனக்கு அதிகாரம் இருக்குது. என் மனசை நான் கட்டுப்படுத்திப்பேன். இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறீங்களே, ஒரு கவலை வந்தால் உங்கள் மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீக்கிற வேண்டியதானே? ஏன் முடியல? உங்களுடைய தகுதிகளின் மீது நீங்கள் சிந்தித்து உணர்ந்து இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். பின்னர் எனக்கு ஒரு அமைதி ஏற்படுகிறது என்றால், என் கவலை நீங்கி ஒரு அமைதி ஏற்படுகிறது என்றால் அது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைதி. உண்மையை கொண்டு இறைவன் அறிவிக்கின்றான் கவலை நீங்கிவிட்டது என்று. அவன் தன் வாக்குறுதியில் நிறைவானவன், பூர்ணமானவன். நிச்சயமாக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவான். எனவே இனி நீங்கள் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி, இதோ அந்த சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது, இவர்களெல்லாம் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை நெருங்கிவிட்டார்கள் என்று உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி அவர்களுடைய சூழ்ச்சிகளையும் நீங்கள் பெரிதாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட அமைதியை நீங்கள் குலைக்க வேண்டாம். இருதயத்தில் நோய்களை உருவாக்க வேண்டாம். பின்னர் வரக்கூடிய கவலை பழைய கவலையை விட அதிகமாக இருக்கும். நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களுடைய அறிவை கொண்டும் மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை கொண்டும் நீங்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம். இறைவன் கொடுத்த ஒரு அமைதியை நீங்கள் நிராகரிக்கும் மக்களாக ஆகிவிட வேண்டாம். இப்பொழுதும் உங்களுடைய மனதில் 1000 கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஒரு கவலையும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். என் இறைவனே, நீ எனக்கு அறிவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அறிவிக்கக்கூடிய ஒரு தேவை, நான் என் மனதில் சுகமடைய வேண்டும், கவலை நீங்க வேண்டும். இது இறைவன் அறிவிப்பு. கவலை நீங்க வேண்டும் என்றால் என்னிடம்தான் இருக்கிறது, நீங்கள் மனிதர்களை பார்க்க வேண்டாம், விட்டு தள்ளுங்கள். நெருங்க வேண்டியது நெருங்கி இருக்கக்கூடும், ஆனால் உங்களை தொட முடியாது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக மனிதர்களுடைய சூழ்ச்சியெல்லாம் யார் இறைவனை தவிர்த்து மனிதர்களை நம்புகிறார்களோ அவர்கள் மீது தான் அவர்களுடைய சூழ்ச்சிகள் செல்லுமே தவிர, இறைவனை யார் நம்பிக்கை கொண்டு விட்டார்களோ நிச்சயமாக இறைவன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாதவன் இல்லை. அவன் யாவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன், வல்லமை மிக்கவன், வலிமையுடையவன். ஆகவே இறைவனை அந்த பெயர்களை கொண்டு, பெயர்களுக்கு ஏற்ற விதத்தில் அவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் வல்லமை மிக்கவன், அவனுடைய பெயர்களில் ஒன்று. அந்த வல்லமை மிக்கவன் என்ற பெயரை கொண்டு அவனை நீங்கள் நம்புங்கள்.
தன்னுடைய வாக்குறுதியில் உறுதியானவன், அவனால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை நீங்கள் நம்பிக்கை கொண்ட அந்த உறுதியானவன் என்ற அந்த பெயரின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்களை விட்டுத் தள்ளுங்கள், அவர்களால் ஒருபோதும் எந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. இன்று நாம் இங்கு வந்திருக்கும் பொழுது 5:30 மணிக்கு தருகிறேன் என்று கூறினார்கள் இந்த அரங்கத்தை. பிறகு 6 மணி என்று கூறினார்கள். 6:15 6:30 ஆகிவிட்டது. பலருக்கும் சிறு சலனங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் இது ஒரு சோதனை. எந்த நேரம் உரிய நேரம் என்பதை இறைவன் அறிவான். இந்த ஒரு பேச்சை 4:30 மணிக்கு நான் ஆரம்பித்து பேச்சிருந்தால் இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு நன்மையாக அமைந்திருக்காது. உங்களுடைய பொறுமையின் காரணமாக இன்று இறைவன் உங்களுக்கு உபதேசிப்பது 4:30 மணிக்கு பேசியிருந்தால் எந்த நன்மை ஏற்பட்டிருக்கும் அதை விட மிகப்பெரிய நன்மையை கொண்டு இன்று உங்களுக்கு இறைவன் இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கின்றான். யாரையும் குறை சொல்லவும் வேண்டாம், இறைவன் நாட்டுப்படி நடக்கிறது. 1/2 மணி நேரம் தான் நமக்கு இருக்குது. இப்போ போயிருந்தால் கூட பரவாயில்ல, 7:45 தான் போகிறாங்கன்னு கூட பரவாயில்ல. அந்த 1/4 மணி நேரத்தில் நாம் பேசக்கூடிய அந்த பேச்சு இன்னும் அதை விட மேன்மையானதாக அமைந்திருக்கும். எவ்வளவு நேரம் நாம் தாமதித்தோம், எவ்வளவு நேரம் நாம் பேசினோம் என்பது முக்கியமில்லை, யாருடைய அருளை கொண்டு பேசினோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. 4 மணிக்கு தர வேண்டியவர்கள் 6:30 மணிக்கு தந்தார்கள். ஒரு சிறு எரிச்சல். அப்பொழுது நான் இறைவனிடம் திரும்புகிறேன், என் இறைவனை நன்மையாக்கி கொடு, இதயத்தை அமைதிப்படுத்தி கொடு. அவர்கள் மீது ஒரு சிறு தேவையற்ற பேச்சு என் மனதில் ஏற்பட்டுவிட வேண்டாம், தரக்குறைவான பேச்சு என் மனதில் ஏற்பட்டுவிட வேண்டாம். நீ என்னை பாதுகாத்துக்கொள். இது நீங்கள் உங்களுடைய பொறுமையை இழப்பதற்கு முன்பாகவே, அந்த பொறுமையை கடக்கக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் பொறுமையை கடக்க இருக்கிறீர்கள், பொறுமையுடைய எல்லையை தாண்டி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவதற்கு அந்த நிலைக்கு முன்பாகவே இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அந்த நிலைமையை இறைவன் சீராக்கி விடுகிறான். நம்முடைய தருணம் நம்மிடம் இருக்கிறது. எனக்கு 9 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். இப்போ மணி 7:45. நான் ரூமுக்கு போய் 8 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும். நன்மையானது நிறைவேற்றே தீரும், நிறைவேறியே தீரும், பூர்ணமாகவும் நிறைவேறும். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த வகுப்பில் எந்த குறையும் இல்லை. இந்த வகுப்பின் காரணமாக அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இது மிகவும் அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கிறது. அமைதியை எப்படி நாம் நமக்கு நிலைப்படுத்திக் கொள்வது என்பதனுடைய வகுப்பாக இருக்கிறது. கவலையை எப்படி நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனுடைய அடிப்படையிலான ஒரு வகுப்பாக இருக்கிறது. எந்த ஒரு எரிச்சலான சூழ்நிலையில் நாம் இந்த அரங்கிற்கு வந்தோமோ அது அவ்வளவு மீறி நன்மையான சூழ்நிலையில் இறைவன் நம்மை திருப்பி அனுப்புகிறான். பொறுமையை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். பொறுமையின் எல்லையை நான் கடக்க இருக்கிறேன் என்று தெரியும் பொழுது அதை கடந்து விடாதீர்கள். அதற்கு முன்பாக இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், திரும்புங்கள், அமைதியின் பக்கம் திரும்புங்கள். ஒரு சோதனைக்காக இறைவன் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொண்டு வரும் பொழுது அந்த நெருக்கடிக்குள் நீங்கள் ஆகிவிடுவதற்கு முன்பாகவே நன்றாக தெரியும், நான் நெருக்கடிக்குள் ஆக இருக்கிறேன், நான் என்னுடைய பொறுமையின் எல்லையை நிச்சயமாக கடந்துவிடுவேன் என்று தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதே கடக்காதீர்கள். இறைவனிடம் திரும்புங்கள், பாவமன்னிப்பு கேட்க மனம் அமைதி அடைவதை நீங்கள் நிச்சயமாக அதை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனை நீங்கள் முன்னிறுத்தி அவனிடமிருந்து பாதுகாவல் தேடி உங்கள் இருதயத்தில் உள்ள நோயை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். அவசரம் அது ஒரு நோய், ஆத்திரம் அது ஒரு நோய், பதற்றம் அது ஒரு நோய், அமைதியின்மை நோய், நிம்மதியின்மை நோய். இதில் எது வந்தாலும் இறைவனிடம் திரும்புங்கள். என் இறைவனை சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொண்டு என்னுடைய இருதயத்தை நீ நிலைப்படுத்துவாயாக. என் இருதயத்தில் நோய்கள் தீண்டாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கமான ஒரு தேவை என்னவென்றால் என் இருதயத்தை நான் பாதுகாத்துக் கொள்வதாகும். என் இருதயத்தில் உள்ள நோய்களை நான் நீக்கிக் கொள்வதாகும். இருதயத்தில் நோய்கள் என்னை தீண்டும் முன்பே நன்றாக அறிந்து கொண்டிருக்கும் நிலையில் அதை புறக்கணிக்காமல் நான் என் இறைவன் பக்கம் நான் என் இருதயத்தை நோய்களால் தீண்டுவதற்கு முன்பாகவே என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த இறை தியானத்தின் பக்கமும் இறை பிரார்த்தனையின் பக்கமும் நான் மீளுவதாகும். இன்று இந்த வகுப்பு இன்றுடன் முடிவடைகிறது.